நீங்க வாம்பட் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கியூட்டா இருக்கும்ல டெடி பேர் மாதிரி. அவ்வளவு கியூட்டா இருக்க அனிமல் அதை எப்படி தற்காத்துக்குன்னு தெரியுமா? வாம்பேட்டோட தற்காப்பு முறை வந்து மற்ற அனிமல்ஸ் மாதிரி கிடையாது. வாம்பேட் எப்படின்னா அதோடைய பின்புறம் இருக்கு இல்லையா, அதுல வந்து கார்ட்லெஜ் மாதிரி, அதாவது நம்ம காதுல இருக்குல்ல இந்த மாதிரி போன் மாதிரி சப்ஸ்டன்ஸ் நிறைய இருக்கும். அதோட இது வந்து ஆல்மோஸ்ட் கான்கிரீட் மாதிரி இருக்குமா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ ஏதாவது அனிமல் துரத்துதுன்னா வாம்பேட் ஓடி போய் அதோட வலையில, அது வந்து மண்ணுல வந்து வலை தோண்டி அந்த வலைக்குள்ளதான் இருக்க மாதிரி இருக்கும். இது என்ன பண்ணும், கொஞ்சம் கேப் மட்டும் விட்டுட்டு வாம்பேட் வந்து பின்னாடி போய் அதுக்குள்ள போய் உட்காந்துக்கும். ஸோ அந்த துரத்திட்டு வர அனிமல்ஸ்னால அதை வந்து பின்னாடி கடிக்க முடியாது. ஸோ அந்த மிச்சம் இருக்க கேப்லயே தலையை விட்டுச்சுன்னா அது பின்னாடி ஆட்டி ஆட்டி அது மண்டையவே நசுக்கி கொண்டுருக்கும். வாம்பேட்ஸ் வந்து கிம் கார்தாஷியன் ஆஃப் த அனிமல் வேர்ல்டு அப்படின்ட்டு. வாம்பேட்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு நேட்டிவான அனிமல். அதாவது மார்ஸ்டூபியல்னு சொல்லுவாங்க. அதாவது வயிற்றுல வந்து ஒரு பவுச்சுக்குள்ள குட்டியை வச்சிருக்கும். இந்த கேங்கரூ இருக்குல்ல அந்த மாதிரி. உலகத்திலே கியூப் ஷேப்ல கக்கா போற ஒரே அனிமல் வாம்பேட் தான். வாம்பேட்டோட பாத்ரூம் எல்லாம் பார்த்தோம்னா ஸ்கொயரா கீழே கிடக்கும். பாத்திருக்கீங்க வாம்பேட் பாத்தீங்களா? யூடியூப்ல பாத்திருக்கேன். இந்த மாதிரி வித்தியாசமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.